ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வெண்ணெய் எடுத்த மோரில் எப்படி நம்ம நீர்மோர் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வீட்டில் மாடு இருக்கிறதுனால வீட்லேயே எப்படி வெண்ணெய் எடுக்கிறது, வீட்லேயே எப்படி பன்னீர் பண்ணுறதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். இன்றைக்கி வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் வச்சுருக்கேன். இந்த மோரில் பாதி மோரை அதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நெய் உருக்கி மோர் பெருக்கின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய தண்ணி விட்டுக்கலாம். அதோட கூட உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி வச்சுருக்கேன். அதை போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி அரைச்சே விட்டுடலாம். நீர்மோர் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ சத்தானது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, நாமளும் சாப்பிடுவோம். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நல்ல விதமான பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த ப்ரோபயோட்டிக் இந்த இதில் இருக்குது. ஸோ சாப்பிட்டா நல்லது, எதிர்ப்பு சக்திக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் இது போல் சாப்பிட்டு பயன்பெறுவோம். விருப்பப்பட்டால் அதில் கடுகு, சீரகம் கூட தாளித்து கொட்டலாம். இது போல் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்க வந்தவுடனே அழகாக கிளாஸில் விட்டு சாப்பிடுவாங்க. பாலை காட்டிலும் மோர் ரொம்ப நல்லது, உடம்புக்கு சத்தானது. இன்னும் சொல்லப்போனால் தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதமான மோரை சாத்வீகமான உணவை நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.